ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கோஆப்ரேட்டிவ் கிரெடிட், அதாவது கோஆப்ரேட்டிவ் கடனோட அந்த சிலபஸில் இருக்க இங்கிலீஷ் வெர்ஷனை தமிழில் மாற்றி இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. ஸோ அதில் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, டாபிக் வைஸாக படித்தா நமக்கு அதுலேருந்து கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ண முடியும், இது எல்லாமே நான் உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கோஆப்ரேட்டிவ் கடன் அடுத்த டாப்பிக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதனோட பிடிஎஃப் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் கடனில் என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தம் 6 டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்க. எல்லாமே பேராகிராஃபாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேராகிராஃபில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் கிரெடிட்டில் கடன் என்றால் என்ன, கடன் வகைகள், நிறுவன விவசாய கடன் தேவைகள், விவசாய கடன் மற்றும் கூட்டுறவு, கூட்டுறவு கடனின் அத்தியாவசியங்கள், பரிணாமம் மற்றும் வளர்ச்சி, மறுமலர்ச்சி, கிராமப்புற கூட்டுறவு, வழக்கு ஆய்வுகள், இதெல்லாம் இதில் படிக்க போகிறோம். ஸோ வழக்கு ஆய்வுகள்னால் கேஸ் ஸ்டடிஸ், அது மெயின்ஸில் வந்து கேஸ் ஸ்டடிஸ்லாம் நம்ம படிக்கலாம். அடுத்தது பேக்ஸ், அதனோட நோக்கங்கள், உறுப்பினர்கள், பொறுப்பு மேலாண்மை, பணியாளர்கள், செயல்பாடுகள், நிதிகளின் ஆதாரங்கள், பங்கு மூலதனம், இருப்புகள், வைப்புகள், வழக்கு ஆய்வுகள், இதெல்லாம் பேக்ஸோட இதில் படிக்க போகிறோம். கடன்கள், எம்டி மாற்றம் மற்றும் வைப்பு, உற்பத்தி மற்றும் மேம்பாட்டுக்கான கடன் தேவைகள், விவசாய கடனோட முக்கியத்துவமும் அதனோட பண்புகளும், குறுகிய கால கடன் வகைகள், நடுத்தர மற்றும் நீண்ட கால கடன் வகைகள். ஸோ இதில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு நிறுவன கடன் தேவை, கடன் வகைகள், உற்பத்தி கடன், கருத்து கடன். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் ஆகுது. செகண்ட் வந்து கடன் கூட்டுறவு அமைப்புகளின் கட்டமைப்பும், கூட்டாட்சி மற்றும் கலப்பு வகை, குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால கடன்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒற்றுமையுடன் கூடிய தேவைகள் மற்றும் அதன் அமைப்புகள், ஒற்றை சாளரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில கூட்டுறவு தேசிய கட்டமைப்பு வங்கிகள், விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய கூட்டமைப்பு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கி வளர்ச்சியில் அவற்றோட பங்கு, கிராமப்புற வளர்ச்சிக்கான விவசாய நிதியில் பேக்ஸோட பங்கும் அதனோட செயல்பாடுகளும். ஸோ சேவை பகுதி அணுகுமுறை, வணிக மேம்பாட்டு திட்டம், பிஸ்னஸ் பிளானிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளான் சொல்லுவோம், பிடிபின்னு சொல்லுவோம். அது பிஓபின்னு மென்ஷன் ஆயிருக்கீங்க, சாரி. மேம்பாட்டு செயல் திட்டம், டிஏபின்னு சொல்லுவோம். வணிகத்தின் இடைவேளை நிலையின் கணக்கீடு, கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனோட ஒரு புது கிராம கடன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு மத்திய கூட்டுறவு வங்கிகளின் அமைப்புகள். ஃபஸ்ட்டு வந்து பேக்ஸ் இது பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இதில் பேக்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து அதனோட கடன் கூட்டுறவு அமைப்புகளோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது டிசிசிபியோட வங்கிகளோட அமைப்புகள், உறுப்பினர் மேலாண்மை, குறிக்கோள்கள், செயல்பாடுகள், அதனோட வேலைகள், வளங்களை எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க, பல்வேறு வகையான கடன் அவங்க எப்படி வழங்குறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் இதில் வரும். விவசாய கடன் மற்றும் பண்ணை அல்லாத துறை நிதிகள், கடன் பெறுவதற்கான நடைமுறை, மாநிலம் கூட்டுறவு வங்கிகள், நபார்டோட டீட்டெயில்ஸும் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். நபார்ட் மற்றும் பிற முகமைகள், பருவநிலை கடன்கள், நிதி அளவு, குறைந்தபட்ச ஈடுபாடு மற்றும் காலாவதியாகாத நிலை, கடன் வழங்கல், மேற்பார்வை மற்றும் கடனை மீட்டெடுத்தலில் சமீபத்திய முன்னேற்றம், சிக்கல்கள் மற்றும் அவற்றை சமாளிப்பதற்கான தீர்வுகள். ஸோ நம்ம 3வது பேராகிராஃபில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறோம். டிசிசிபி பற்றி பார்க்குறோம், அண்டு நபார்ட் பற்றி இதில் பார்க்குறோம். டியில் பார்த்தீங்கன்னா ஹபெக்ஸ் வங்கிகளை பற்றி பார்க்குறோம், மாநில கூட்டுறவு வங்கிகள். ஸோ அதனோட அமைப்பு என்ன, அதனோட குறிக்கோள், செயல்பாடுகள், வேலைகள் பார்க்குறோம். நபார்டு வங்கியிலேருந்து மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு எப்படி அந்த எஸ்டி அவங்களுக்கு வந்து நிதியை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நெசவாளர் கூட்டுறவுகளை பற்றி பார்க்குறோம். அதில் சர்க்கரை ஆலைகள், பல்வேறு செயல்பாடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்படி பண்ணுறாங்க, மாநிலத்தில் கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சியில் உச்ச வங்கிகளினோட பங்கு என்ன, சமீபத்திய முன்னேற்றங்கள் என்ன, பிரச்சனைகளும் அதை சமாளிப்பதற்கான தீர்வுகளும் இந்த டியில் நம்ம பார்க்குறோம். ஸோ 5th பேராகிராஃப் வந்து சின்னது தான். முன்னுரிமை துறை கடன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, ஜாயிண்ட் லையபிலிட்டி குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜேஎல்ஜினா. ஸோ கிராமப்புற கைவினைஞர்களுக்கும் நலிந்த பிரிவினர்களுக்கும் பெண்களுக்கும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி முன்னுரிமை துறை கடனாக வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடும். அடுத்தது நபார்டின் பங்கு தோற்றம், அது வந்து ஃபைனலாக இருக்கிற ஒரு பேராகிராஃபு. நபார்டின் தோற்றம், பங்கு, குறிக்கோள்கள், மேலாண்மை, செயல்பாடுகள், விவசாய கடன் கூட்டுறவுகளுக்கு மறுநிதி அளிப்பு உதவி, நடைமுறை மற்றும் கூட்டுறவுகளுக்கு மறுநிதி வழங்குவதற்கான நபார்டின் விதிமுறைகள், நிதி உள்ளடக்கம், சிறுநிதி சுய உதவிக்குழுக்களை மேம்படுத்துதல், கூட்டு பொறுப்பு குழுக்கள், அதான் ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ஸ், விவசாயிகள் சங்கம், ஒப்பந்த விவசாயம், அக்ரி கிளினிக், வேளாண் வணிக மையம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது இந்த கோஆப்பரேட்டிவ் கிரெடிட்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் வருதுன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாபிக் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கான்செப்ட் இதில் என்ன இருக்குது, ஒரு சிலபஸை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் இதை நீங்கள் போனீங்கன்னா மட்டும் உங்களுக்கு இதில் புரிதல் உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழு முயற்சியோட ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சிலபஸ் வைஸாக அதை நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளோட எக்ஸாமுக்கு நம்ம கரெக்டான லைனில் போகிறோமா, இந்த ரூட் நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது இதுலேருந்து உங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் புரிஞ்சிருக்கலாம். கோஆப்பரேட்டிவ் கிரெடிட்டில் மொத்தம் 6 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 6 டாபிக்ஸோட டீட்டெயில்ஸை இதில் தமிழாக்கம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்ன முக்கியமாக கேட்குறாங்க, 3 டயராக நம்ம இந்த கோஆப்பரேட்டிவோட 3 டயர் இதை வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்ஸு, டிசிசிபி, அப்புறம் நபார்டு எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும். அவங்களோட திட்டங்கள், அவங்களோட செயல்பாடுகள், வங்கியோட மேலாண்மை, அவங்க என்னென்ன கடன் வழங்குறாங்க, எப்படிலாம் அவங்க முன்னுரிமை கடன் கொடுக்குறாங்க, இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக நான் இதை வந்து தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்தது வந்து நம்ம பேங்கிங்கும் அக்கௌண்ட்ஸும் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம நியூ இயர் வந்து வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸ் இதை வந்து தரோ பண்ணிக்கலாம். இது கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் போகும்போது தான் உங்களுக்கு அந்த ஹெட்டிங்கில் வந்து நம்ம படித்தது ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த இது நான் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது உங்களுக்கும் புரியும். நம்ம நிறைய பேர் டெஸ்ட் வேறு கேட்டிருக்கீங்க. ஸோ அது என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் டெஸ்ட் பேட்சும் நான் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இருக்கிற என்னோட நேரத்தில் தான் நான் இதெல்லாமே உங்களுக்கு செஞ்சுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதுன்னா அடுத்த லெவலாகவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இதை. கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்லேருந்து கண்டிப்பாக ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோஸை ரெகுலராக நான் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சிலபஸை முதல்ல தரோ பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் முதல்ல நமக்கு மைண்டில் கண்டிப்பாக வந்து அது ஸ்டோர் ஆகிடும். அப்போது ஒரு டாபிக் எடுக்கும்போது இந்த டாபிக் நம்ம எதில் பார்த்துருக்கோம், இது கோஆப்பரேட்டிவ் மேலாண்மையா, இது கோஆப்பரேட்டிவ் கடனா, இல்லை அக்கௌண்ட்ஸில் பார்த்துருக்கோமா, இல்லை எதில் நம்ம இந்த பார்த்துருக்கோம், பேங்கிங்கில் வர கொஸ்டினா, இது பேங்கிங்கில் இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இந்த இதை நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு மைண்டில் வந்து அது ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம முதல்ல சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட மேலாண்மையும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வேறு என்ன, நீங்கள் தான் எனக்கு என்ன அடுத்தது பண்ணலாம், அப்படி எப்படி கிளாஸஸ் கொண்டு போகலான்றதை எனக்கு சொல்லுங்கள். என்னோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.